ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு பிரேமா பாரதிஸ் ட்ரீம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோடைய கண்டினியூவேஷன் தாங்க. அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் முடிச்சிருந்தேன். இப்போ அங்கே தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ராவல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டே 2 ட்ரிப்பில் வந்து இன்றைக்கி நாங்கள் போகிற இடம் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் தான். அது போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நாள். அது கடைசியாக இந்த வருஷம் எண்டே முடியுதுன்னும் போது அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தூத்துக்குடி சைட் தான் சூஸ் பண்ணி போயிருந்தோம். அங்கே நிறைய இந்த எலக்ட்ரிசிட்டி டவர்ஸ்லாம் நிறைய பார்த்தோம். அந்த விண்மில் மாதிரி இருக்க அந்த ஃபேன்ஸ் எல்லாம் பெருசாக சூப்பராக இருந்தது. போகிற வழியில் இந்த உப்பு மேக் பண்ணுற அந்த இடத்த பார்த்துட்டு நின்று கொஞ்ச நேரம் என் பசங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது ரொம்பவே நல்லா இருந்தது. போகிற வழி ஃபுல்லாக க்ரீனரியாக, வெயில் ரொம்ப கம்மியாக இருந்தப்போ அந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தோம். திருச்செந்தூர் ஈவினிங் தான் கோவிலில் சாமி கும்பிட்றதா பிளான் வச்சுருந்தோம். ஸோ ட்ராவல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருந்தோம். இந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு என்னோடய பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண இடம் ஃபுல்லாகவே வந்து இந்த பீச் சைடு கடற்கரை பகுதின்றதுனால ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஆர்வமாக நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே வந்தாங்க. இது எப்படி செய்வாங்க, அது எப்படி செய்வாங்க. அவங்களுக்கு அது புதுசாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டே போனோம். அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. லன்ச் டைம் வந்ததுனால சரின்னு ஒரு இடத்துல ஹால்ட்டு போட்டுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு போயிருந்தோம். அங்கே ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து இந்த ப்ளே ஏரியா மாதிரி தனியாகவே கொடுத்துருந்தாங்க. வெளியில் ஒரு டைனிங் இருந்தது, உள்ளே ஏசின்னு தனியாக ஒரு டைனிங் இருந்தது. லன்ச்சு ஸோ மோஸ்ட்லி மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் ஃபுட்டு வர ரொம்ப நேரம் ஆச்சு. அதுவும் சர்வ் பண்ணுறவங்களுக்கும் ஒன்றுமே புரியலையா இல்லை நாங்கள் போனது நேரத்தில் போனோமான்றதே தெரியல. மீல்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 160 ஏதோ சார்ஜ் பண்ணாங்க. பட் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ரொம்ப இதுவாக தான் இருந்துச்சு. ஒன்று கேட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப டயர்டாகிடுச்சு. பட் பசங்க சாப்பிட வரவே இல்லை. பயங்கர என்ஜாய்மெண்ட்டு. போய் இதில் போய் விளையாடுறேன், அதில் போய் விளையாடுறேன்னு விளையாடிட்டே இருந்தாங்க ஒரு 10-20 நிமிஷமாக. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிகிட்டு டைனிங் போனோம். டைனிங்ஸ் கொலா பசி இருக்கும்போது தான் ரொம்ப லேட் பண்ணுவாங்க. இது எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்பயுமே அப்படி தாங்க, ரொம்ப பசியோடு இருக்கிறப்ப தான் நம்ம பொறுமையை ரொம்ப சோதிப்பாங்க. நார்மல் டைம்லலாம் ஆர்டர் பண்ண உடனே வந்துடும். எல்லாம் வெயிட் பண்ணி ஃபைனலாக லன்ச் வந்தது. சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளில வந்தோம். வெளியில் வந்தால் பசங்க விடவே இல்லை. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டாங்க. சரி நாங்களும் ஒரு ½ அன் ஹவர் போல் அங்கேயே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்பணும். நல்ல ஆட்டம், பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. நானுமே கொஞ்சம் எனக்கு ஊஞ்சல் பார்த்தோன்னே ஆசையாக இருந்ததுன்னு சொல்லி நானுமே உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அங்கே நின்று எடுத்துகிட்டு ஃபைனல் டச்சாக ஐஸ்கிரீம்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் சென்னையில் இருக்கும் போதே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் திருச்செந்தூரில் வந்து ஒரு ரூம் வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ரூம்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த அழகன் ரெசிடென்சி அப்படின்றது வந்து கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தது. ஜஸ்ட் ஒரு 300 to 400 மீட்டர்ஸ்லேயே இருந்தது. ஸோ அதனால் இந்த ஹோட்டல்லையே ரூம் புக் பண்ணிட்டோம். ஏசி ரூம் தான். ரூம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ரூம் டூருமே இதில் காட்டியிருக்கேன். இங்கே கோவிலுக்கு வரவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வித் பார்க்கிங்கோடு இருந்தது. மெயின் நாங்கள் பார்க்கிங் தான் பார்த்தோம். ஏன்னா ஃபுல்லாக க்ரௌடு, வெளியில் எங்கேயுமே பார்க்கிங் பண்ணவே முடியல. ஸோ அதனால் பார்க்கிங்கோடு இருக்க மாதிரி தான் பார்த்துருந்தோம். ஸோ பார்க்கிங் வந்து போட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். ரிசப்ஷனில் முன்னாடியே பே பண்ண சொல்லிட்டாங்க. பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டுருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock செக்இன் டைமு. நெக்ஸ்ட் டே வந்து 2 o'clock-குள்ளே 1 to 2 o'clock-குள்ளே செக் அவுட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ரீச் ஆனது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 o'clock அந்த டைம் ஆகிடுச்சு. ஸோ டேரெக்டாக போய் ரூமில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் கோவிலுக்கு கிளம்புனோம். இங்கே பால்கனி ஒன்று இருந்தது, காமனாக இருந்தது. அங்கே நின்று பார்க்கும்போது வியூவும் நல்லா இருந்துச்சு. அந்த டெம்பிளோடைய அந்த தெரியும்னு சொல்லியிருந்தாங்க.
ஸோ அது ரொம்பவே பார்க்க நல்லா இருந்தது. மார்கழின்றதுனாலே என்னன்னு தெரியல, கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, ரொம்ப வெயில் இருந்ததுன்னா நம்மளை பயங்கரமாக டயர்டாக்கி விட்டுரும். ஸோ இந்த கிளைமேட்க்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ரூம் டூர் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரூம் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரீசனபிளாக தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் போயிருந்ததை காட்டும்போது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் நல்லாவே ஒரு பெட் பெருசாகவே தான் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் எக்ஸ்ட்ரா பெட் வந்து கேட்டு வாங்கியிருந்தோம். எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. வெளியிலேயே வாஷ் பேஷன் இருந்தது. டாய்லெட்டும் பார்க்கறதுக்கும் நல்லாவே ஹைஜீனாக தான் இருந்துச்சு. அண்ட் வந்து வார்ட்ரோப் கொடுத்துருந்தாங்க சைடில். எந்த ஹோட்டல்லுமே நாங்கள் வார்ட்ரோப் பெருசாக யூஸ் பண்ணதே இல்லை. கொண்டு போகிற திங்ஸை அழகாக நாங்கள் எங்களுடைய பேக்லேயே அப்படியே வச்சுருந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்துடுவோம். என்னென்னா அதுக்குள்ளே வச்சோன்னா திங்ஸ் அது மறந்துடுவோமோன்றதுனால பெருசாக நாங்கள் வந்து வார்ட்ரோப்ஸ் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அங்கேருந்து அழகாக ரெடியாகி கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். பக்கத்துலேன்றதுனால நடந்தே போயிட்டோம். போகிற வழியில் கொஞ்சம் ஒரு காஃபி ஷாப்பில் நின்று கொஞ்சம் காஃபி மட்டும் குடிச்சிட்டு போயிருந்தோம். எதுக்காக நான் ஆசைப்பட்டேனோ அந்த விஷயம் வந்து இப்போ நடந்துருச்சுன்னும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஆனால் உள்ள கூட்ட நெரிசல் பயங்கரமாக இருந்தது. ஸோ எங்களால் வந்து குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இந்த வாட்டி. ஃபைனலாக நான் ஆசைப்பட்ட அந்த கோபுரத்தை பார்த்துட்டு திருச்செந்தில் ஆண்டவர் அப்படின்ற அந்த ஒரு இதையுமே பார்த்துட்டோம். கோவிலில் வந்து இப்போது ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு போல். ஸோ எங்கே பாரு கட்டிடமாகவும் நிறைய கல்லாக கீழெல்லாம் அப்படி நடக்கிற வழியிலலாம் போட்டு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் சேஃப் இல்லைன்னு தான் சொல்லுவேன் இந்த டைம் விசிட் பண்ணுறவங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போங்க. ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கிறதுனால இந்த 100 ருபீஸ் டிக்கெட் ஃப்ரீ லைனுன்ற மாதிரி எப்பயுமே இருக்கும். இந்த டைம் கொஞ்சம் ஓவர் க்ரௌடாக தான் இருந்தது. 100 ருபீஸ் டிக்கெட்லேயுமே க்யூ நின்றுச்சு பாருங்கள். 2 கிலோமீட்டருக்கு நின்றுச்சு. நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வரவே 2.5 hours ஆயிடுச்சு. அன்றைக்கி கோவிலில் முருகர் கோவில்னாலே கண்டிப்பாக மயில் இருக்கும். அன்றைக்கி மயில் தரிசனமும் எங்களுக்கு கிடச்சிது. ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக வந்து யானை. என் பாப்பாவுக்கு யானைனா ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக குதிச்சிட்டு இருந்தா. யானையை பார்த்து எக்ஸைட்மெண்ட்லாம் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ யானையுமே பார்த்துருந்தோம். க்யூ நிற்கிது பாருங்கள். இது இந்த வழி வந்து இது மாதிரி பாதி வழி வந்து இந்த சைடில் நின்றுட்டு இப்படி வரவங்களது. நாங்கள் ஆக்சுவலி அப்போ தான் போகிறோம் டுவர்ட்ஸ் லைனில் போய் நிற்கிறதுக்கு. நின்றா கிட்டத்தட்ட ஒரு 2 hours லைன்லேயே போச்சு. சாமி கிட்ட போயிட்டு டக்குன்னு வெளில வந்த மாதிரி ஆயிடுச்சு. 1/2 hour எக்ஸ்ட்ரா அதுக்காச்சு. இந்த க்யூ பார்த்திங்கன்னா இந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்ற அந்த லைன் இருக்க இடத்துல நின்றுட்டுருந்தோம். இதுக்கு அப்படியே பேரலாக தான் வந்து பீச் போகிறது. ஆனால் அன்றைக்கி நாங்கள் பீச் போகவே முடியல எங்களால். சாமி கோவிலுக்குள்ளேயே அப்படியே நசுக்கி புழிஞ்சு எங்களை வந்து ஒரு பெரிய இது பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. உண்மையாக அன்றைக்கி கோவிலில் வந்து நான் என்ன நினச்சேன்னா, இனிமேல் இந்த சீசனில் நான் வரவே மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து அன்றைக்கி இருந்தோம். ஏன்னா அவ்வளோ இது பண்ணிட்டாங்க. அதனால் முருகர் வந்து சந்தன காப்பில் சூப்பராக இருந்தார். அவரை பார்த்தோன்னே அந்த வழியெல்லாம் மறந்து போச்சு. ஆனால் பசங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. உண்மையாக சொல்லணுன்னா வெளியில் வரும்போது தான் ஐயர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி இந்த ஹாலிடேஸ்னால தான்மா இவ்வளோ ரஷ்ஷு, நார்மல் டேஸ்லலாம் பெருசாக கூட்டமே இருக்காது அப்படின்னாரு. சரி அப்போ தான் முடிவு பண்ணோம், இனிமேல் ஹாலிடேஸில் வரவே கூடாது, தனியாக நம்ம இதுக்குன்னு லீவ் எடுத்து தான் வரணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு நல்லா திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரூம் போகிற வழியிலே வந்து டின்னரையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு போய் ரூமில் படுத்தவங்க தான் அடித்து போட்ட மாதிரி ஒரு தூக்கம். மறுநாள் நாங்கள் எங்கே போயிருந்தோன்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.